கேரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. வணக்கம். இந்த நாள்ல மோகன் ஸ்ரீ ஐயா அவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டு பாடி தட்டை நீட்டி காணிக்க எடுக்கிறதெல்லாம் மாத்திருங்க. ஐயா அருமையா சொன்னாங்க. செய்யறேன் பைபிள்ல இருக்கு அப்படி செய்ய சொல்லி அழகா சொன்னாங்க, கேட்டுக்கோங்க. பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறாதுங்க. இன்னும் சூப்பரா சொன்னாங்க, கேட்டுக்கோங்க. காஃபி வடை சாப்பிட்டுக்கிட்டு மாறணும் சபைகள். அதாவது 21ஆம் நூற்றாண்டில ஐயா அவர்கள் தரமாக பேசியிருக்காங்க. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். கைத்தட்டிக்கோங்க. பாத்தீங்கன்னா கைத்தட்டிருங்க. கைத்தட்ட மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம் வந்துடும். புரியுதுங்களா? கைத்தட்டிக்குங்க. தட்டிங்களா? சரி, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இயேசுவே, நம்முடைய மோகன் ஸ்ரீ லாசரஸ் அவர்களை மன்னிங்க. அவரை கொஞ்சம் திருத்தந்தாண்டவரே, அவருக்கு நல்ல புத்தியை தாரும். இப்படி ஆக கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் 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 ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்வாளுடைய பதிவை நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுல போயிட்டு தட்டை ஏந்தாதீங்க, காணிக்கை வாங்காதீங்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அந்த கேர்லெஸ்ங்கிறத நீங்க கேரள் போறீங்க, அதெல்லாம் என்ன அர்த்தம், சுவிசேஷமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 10 ஆண்டு காலம் நாங்க அப்படி போகிறது இல்லை, பிப்ளிக்கலா இல்ல, எப்படி இந்த கேரள் போறதுங்கிறது பிப்ளிக்கலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடுறது பிப்ளிக்கலா இல்லையே. ஆனா உங்க ஊருக்குள்ள இப்போ வந்தது அப்படின்னு சொன்னா கோலாகலமா போட்டு கொண்டாடுவீங்க. அந்த நேரத்துல நீங்க நாள் மாவடியில இருப்பீங்க. கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடுன்னு இருக்கா? சரி, ரைட்டு. இதுல என்ன ஹைலைட்டடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் நீங்க இந்த கேரள் போறீங்க, இந்துக்கள்ட்டையும் போங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் எங்கெல்லாம் போயிட்டு தெரு தெருவா பிரசங்கம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்க. ஆச்சுங்களா? சரி, இதுதான் தெரு பிரசங்கம். இதுதான் இது போல் இருக்கு. என்னையா இது? சரி, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரள் போறாங்க இல்லையா, இது பிப்ளிக்கலா இல்ல, வசனமும் இல்ல, பைபிள் வசனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நாமத்தில் முடக்கப்படணும். அதிகாரிகள் நல்லவர்கள், மனிதர்கள் நல்லவர்கள், ஆனால் இந்த பொல்லாத பிசாசு தான் அவளை தூண்டி அந்த தவறான காரியத்தை. பைபிள் வசனம் இல்ல. சரி, ரைட், ஓகே. ஜெபிக்கலாம் வாங்கங்கிறது மட்டும் பைபிள்ல இருக்கா? ஜெபிக்கலாம் வாங்க படம் காட்டுவது இருக்கிறதா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயுல இருந்த சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறையை வீட்டை பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எங்க கட்டளை இருக்கு? ஜெபிக்கலாம் போங்க அப்படிங்கிறதோன்னு அந்த நிகழ்ச்சியை உங்களுடைய சேனல்கள்ல ஒளிபரப்புகிறீங்களே, அதெல்லாம் பிப்ளிக்கலா இருக்கா? சரி, ரைட்டு. அதுனா கூட சரி, ரைட்டு, ஓகே. ஏதோ கொரோனா பீரியட்ல அப்படியே இது பண்ணிட்டீங்க, அது வேற விஷயம். சரி, அடுத்தது தின வாக்கு தத்துவம், தின வசனம், இப்படி ஆசீர்வதிப்பாரு அப்படி ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி பிப்ளிக்கலா இருக்கா? அப்படி சொல்லும்படி எங்கேயாவது வேத வசனம் எங்கேயாவது ஓரத்துல ஒட்டியாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு, தினம் ஒரு வாக்கு தத்துவம், இப்படி பேதுரு சொன்னாரு, பவுல் சொன்னாரு அப்படின்னு இந்த வேதத்துல இருக்கா? சரி, அதை கூட விட்டுருங்க. இன்னொரு வீடியோவை பாருங்க. கணக்கு பண்ணி கரெக்டா தசம்பாம் கொடுக்கறோமா? தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறீங்களா? 1000 தேங்காய் பறிச்சா 100 தேங்காய் கத்தருக்குரியது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? 5 தேங்காய் கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு ஏப்பம் விட்டுருவோம். ஆண்டவர் அதான் சொல்ல, நீ வஞ்சிக்கிற என்ன. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள்ல தசம்பாகம் கொடுக்கும்படி கட்டளையாக யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு? புதிய ஏற்பாட்டுல கொடுத்தாங்களா? 10ல் 1 பங்கு தசம்பாகத்தை கொடுத்தால் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தென்னந்தோப்பிலே இருந்தது என்றால் அதிலே 5 தேங்காவை கொடுத்து விட்டு, சபைக்கு கொடுத்து விட்டு மற்றதை எல்லாம் எடுத்துட்டு போனால் வஞ்சிக்கிறவர்களா இருப்பீர்களே அப்படின்னு சொல்றீங்களே. எந்த கர்த்தர் சொன்னாரு? யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? அதாவது லேவிய ஆசாரிய முறைமைகளில் பயணிக்கிற ஆசாரியர்களுக்கும் அவர்களுக்கு பங்கே கிடையாது.
அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. 12 கோத்திரத்தார்ல 2 கோத்திரத்துக்கு மட்டும் பங்கு கிடையாது. வீட்டிலையும் இடம் கிடையாது, எதுலையும் இடம் கிடையாது. அவங்க ஆலயத்திலே பணி செய்ய வேண்டியவர்கள். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல உபக்கட்டளையாக, சரிங்களா, நியமத்தை கொடுத்தாரு. இது வந்து எனக்கானது, இதை என்னுடைய பணிக்காக செய்யக்கூடிய லேவியனுக்கும் ஆசாரியர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைய கால சபையில இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா? பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற தர்ம பணம் கொடுக்கணும். அந்த தர்ம பணம் தர்ம காரியத்துக்காக போக வேண்டுமே தவிர உல்லாச வாழ்க்கை வாழணுமா? கிடையாது தானே. அப்ப கட்டளை பெறாத ஒரு விஷயத்த கர்த்தர் கட்டளையிட்டார்னு எப்படி சொல்றீங்க? சரி, அது போக இதுல என்ன சொல்றாரு? பாரம்பரியம். பாரம்பரியங்கிறது வந்து இந்த கேரளங்கிறது போறது வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னதாக வந்த பைபிள் பழசு தானே, அதுவும் பாரம்பரியம் தானே. பாரம்பரியமா ஸ்தோத்திரம் அப்படியாக அப்படின்னு இந்த பைபிள் எடுக்கிறோம், இதுவும் பாரம்பரியம் தான். இயேசுவும் பாரம்பரியமான தேவன். பாரம்பரியம்னு விட்டுடலாமா? எது பாரம்பரியம்? பாரம்பரியங்கிறது வந்து தொடாதே, வைத்திராதே, சரியா? தேவ நீதியா நடக்காம என்ன பண்ணிட்டாங்க? மனுஷ கட்டளைக்கும் மாம்ச பிரகாரமான காரியங்களுக்கு ஊடாக ரொம்ப உடல் சுத்தத்துல பல காரியங்கள்ல ரொம்ப ஆசரிக்கிறதுல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா வந்து அப்படியே காலை கழுவிதான் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஆனா வந்து வெளி வேஷக்காரர்களா இருந்தாங்க, வச்சாங்க. மனுஷ கட்டளைக்கு கீழ்பட்டு இருந்தாங்க, தேவ கட்டளைக்கு தேவ நீதியாக இல்லை. சோ மனித பாரம்பரியத்தினாலே தேவனுடைய நீதியை அவமாக்குறீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எது பாரம்பரியம்? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் அப்படின்னு இருக்கு. வீடுகள் தோறும் கூடணும். அதே போல கிறிஸ்தவர்களுக்குத்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான். அப்போ காலத்தை பார்க்கிறீர்களே, இவ்வளவாய் பார்க்கிறீர்களே, ஒரு சிலர் சபையை விட்டு விடுகிறதை போல நீங்களும் விடாதிருப்பீங்க அப்படின்னு சொல்ல, காலத்தை பார்க்கிறீர்களே, இவ்வளவாய் பார்க்கிறீர்களே அப்படின்னு இருக்கு. அப்போ தினமும் ரசிக்கப்பட வேண்டியிருக்கு. தினமும் பைபிள் வாக்கியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும், வைக்கும். அப்போ அந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில சொல்லணும். இந்த கேரள்ங்கிறது போறது வந்து ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் பூர்ண கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா? தினமும் ரசிக்கப்பட்டிருக்காங்களா? ரசிப்பின் வஸ்திரத்தை அவங்க தோய்த்தவர்களாக இருக்கிறாங்களா? எப்பவும் ரீப்ரஸா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, விதைக்கப்பட்ட, அதாவது பாறையில் விதைக்கப்பட்ட இதை போல இருப்பாங்க. உலக கவலைகளூடாக இருப்பாங்க, வைப்பாங்க. வேதத்தை கவனிக்காம இருப்பாங்க, வைப்பாங்க. ஏதோ வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துல ஒரு நாள் பயணிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வாரம் முழுவதுமாக வீட்டுல ஜெபம் இருக்குதா, சத்தியம் விவாதம் இருக்குதா அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த காலகட்டங்கள்ல வீடுகளை தோறும் விசிட் பண்ணி மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று என்ற ரட்சகரை திரும்ப நம்ம அதை இது பண்றோம், வைக்கிறோம். சரி, அடுத்தது இவரு வந்து என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு இது பண்றீங்களே, அதுக்கே பண்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இது போகக்கூடாது. சரி, ரைட், ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? தெருவாக இந்துக்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறீங்களா? தெருவாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய காரியங்கள் ஊடாக போகக்கூடியவங்க தெருவா போறாங்களா? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா ஐயா? தெருவா போறீங்களா? அல்லது ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்கள் தெருவா போய் பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவ இந்துக்கள் எல்லாம் இது பண்றீங்களா? சரி, இவரே கேட்கிறாரு, கிறிஸ்தவர்களுக்கே வந்து கொடுத்து காணிக்க வாங்காதீங்க, பிச்சை கேட்காதீங்க அப்படின்னு கேட்கறீங்கல்ல. சரி, நீங்க ஏன் தசம்பாகம் 10 ஒரு பங்கு தசம்பாகம்னு இல்லாத ஒன்று பழைய ஏற்பாட்டு முறைமையில பயணித்தவங்களுக்கு அது கட்டாயமாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல எதுவும் கட்டாயம் கிடையாது. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, கர்த்த நியமித்திருக்கபடி கொடுக்க கடவன் அப்படின்னு இருக்கு. கட்டாயம் இல்லாததை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் அதை வச்சுதான் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க கேட்கறீங்க? கிறிஸ்தவர்கள்ட்ட தான் கேட்கறீங்க. ஏன் கேட்கறீங்க? இந்துக்கள்கிட்ட கேட்க வேண்டியானே? இந்துக்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியதானே? இப்போ உங்களுக்கு ஒரு கூடுகை இருக்குன்னு வைங்களேன், கிறிஸ்தவர்கள் தான் வராங்க. அதாவது 100%ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 95% கிறிஸ்தவர்கள் தான் வராங்க. எல்லாம் நாகர்கோவில், குட்டம் பகுதி, மற்ற பகுதிகளில இருந்து வரக்கூடியவங்க மாத கூடுகையில வியாழக்கிழமை தூரம் வர்றாங்க, வைக்காங்க. சரி, அப்போ ஏன் கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் காணிக்க கேட்கறீங்க? அந்த காலண்டருக்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு அப்படின்னு ஏன் பிக்ஸ் பண்றீங்க? ஏன் கேட்கறீங்க? கேட்காமலே ஊழியம் பண்ணலாம்ல. ஆண்டவர் சொல்லலையே, தசமபாகத்தை குறித்து சொல்லவும் இல்லை. அதே வேளையில காணிக்க தர்ம பணங்கள் எடுத்தால் அந்த தர்ம பணமானது தர்ம காரியத்துக்கு போக வேண்டுமே தவிர மற்ற ஒரு காரியமும் இல்லையே. எங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய எழுப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஏன் கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்றீங்க?
இந்துக்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் அந்த எழுப்புதல் எப்படி நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்களை பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் பற்பல பாசையினர் இருந்தாங்க, பற்பல தேசத்தினர் இருந்தாங்க. யூத பண்டிகையான பெந்தகோஸ்தே நாள்ல அப்படி ஒரு எழுப்புதல் நிறைவேறப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இல்லாத எழுப்புதலை கொண்டு வரும்படியாக எழுப்புதல் வேண்டுமே, அப்படியாக வேண்டுமே, எழுப்புதல் வரணும்னா காணிக்கையை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 2 மடங்காக கொடுக்கணும் அப்படின்னு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? ஏன் கிறிஸ்தவர்கள்ட்ட ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? அதான் கேட்கிறேன் நானு. கேரல்ஸ்ல போறவங்க கிறிஸ்தவர்கள்ட்ட வாங்கிட்டாங்க, அங்கேயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு எதையோ பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. நீங்க ஏன் கேட்கறீங்க? தப்பு தானே, எதுனாலும் தப்பு தான். பிப்ளிக்கலா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கணும்? ஊழியர்களுக்கா கொடுக்கணும்? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், முடியாதவர்களுக்கு கொடுக்கணும். தாகமா ஊருக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணி தேவை, புரியுதுங்களா? பசியா இருக்கிறவங்களுக்கு தான் ஆகாரம் தேவை. அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா, திக்கற்ற நிலைமையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்கள். அது இயேசுக்கே கொடுத்ததாக அர்த்தம். இல்லாத வாக்கு தத்தங்களை கொடுக்க வேண்டியது அதுல பிப்ளிக்கலா கேட்டா இல்ல. ஆனால் இந்த கேர்லஸ்க்கு மட்டும் பிப்ளிக்கலா கேட்பீங்க. அப்ப கிறிஸ்துமஸும் பிப்ளிக்கலா கிடையாது. புனித வெள்ளிங்கிறதும் கிறிஸ்துமஸ்ல அதை கொண்டாடு ஆசரி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது அப்பம் பிக்கிறது மட்டும் நினைவு கூறும்படி, நான் வரும் அளவு நினைவு கூறுங்கள். அப்பமும் திராட்சை ரசத்தையும் நினைவு கூறும்படி சொல்லியிருக்கிறாரு. வேற எதையுமே நினைவு கூறுன்னு சொல்லவே இல்லை. அப்போ நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் அது பாரம்பரியம், எல்லாமே பாரம்பரியம். இவரு கூற்றின்படி பாரம்பரியம்னா அது வேற, மாம்ச பிரகாரமாக ஓடுவதுதான் பாரம்பரியம், புரியுங்களா? பாரம்பரியமா நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா, நாங்கெல்லாம் அப்படித்தான் நல்லா நீட்டா ஒரு தடவை இது பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம், சுத்தபத்தமா இருப்போம், வைப்போம் அப்படிங்கிறது தான் பாரம்பரியம். பாரம்பரியத்தினால என்ன பண்றாங்க, மனுஷனை வெறுத்தாங்க. பாரம்பரியத்தினால ரொம்ப என்ன சொல்றது, தேவனுடைய நீதியை செய்யாம விட்டாங்க. அதனால ஆண்டவர் பாரம்பரியம்னு அந்த இடத்துல சொன்னாரு. இது பாரம்பரியம் கிடையாது, பிப்ளிக்கலா இருக்கு. எல்லா கொண்டாட்டங்களும் எல்லா பண்டிகைகளும் பிப்ளிக்கலா இருக்கிறத வச்சு விபிலிய அறிஞர்கள் சொன்ன அதன் அடிப்படையில தான் இது இதாகிட்டு இருக்கு. வீடு விசிட்டிங்கா இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், எனிவேர் எல்லா காரியங்களும் இங்க நடைமுறைப்படுத்தப்படுகிற அத்தனை காரியங்களுமே பிப்ளிக்கலா தான் இருக்கு. ஆராயாம இருந்துகிட்டு அப்படியே போற போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, வச்சிருவாங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யப்பட கடவுது. சரிதானா? இதுல பாரம்பரியம் எப்படி வருது? எவ்வளவு மக்களை எப்படி குழப்பம் பண்றாரு பாருங்க. இவரு செய்தா அது பிழை கிடையாது, ஆனால் அடுத்தவர்கள் செய்தால் அது பிழையாக கருதுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் இதா இருக்க மாட்டாங்க. அதாவது உபதேசிக்கிறவன் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், புரியுதுங்களா? அதாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 2:21, 22, 23, 24 ஆகிய வசனங்கள்ல சொல்லுகிறபடி, உபதேசிக்கிற நீ உபதேசத்தில் நிலைக்காம இருக்கிறது எப்படி? உபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ உபச்சாரம் செய்யலாமா? கோயில்களை களவாடக்கூடாது என்று சொல்கிற நீ களவாடலாமா? அப்ப உபதேசத்துல ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு சொன்னா அதன் அடிப்படையில வாழ்றதுதான், அதன்படி நடப்பதுதான் ஒரு உபதேசகனுடைய செயல்திறனாக செயல்பாடாக இருக்க வேண்டியது கட்டாயம். புரியுதுங்களா இல்லையா? வேறொரு பதிவில் இது பார்ட் 2வா வரும் தான் நான் நினைக்கிறேன். 2வது பார்ட்டியும் இதுக்கு சம்பந்தமா இந்த கேரல் போறாங்க இல்லையா, இது என்ன அடிப்படை, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது எப்படி அப்படிங்கிறத அடுத்த இதுல நம்ம ஒரு வரலாற்று பின்னணியோட நம்ம அதை பார்க்க போறோம். வேறொரு பதிவு. வணக்கம்.